ஆறாம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் முக்கியமான 100 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 2 வீடியோவாக 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும், எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 26வது கேள்வி, காசி காண்டத்தின் இல்லொழுக்கம் பற்றிய பகுதி எத்தனையாவது பாடல்? காசி காண்டத்தின் இல்லொழுக்கம் பற்றிய பகுதி எத்தனையாவது பாடல்? ஆன்சர் ஆப்ஷன் டி 17வது பாடல். ஆன்சர் 17வது பாடல். 27வது கேள்வி பார்க்கலாம். ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது எது? ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தொகா நிலைத்தொடர். ஆன்சர் தொகா நிலைத்தொடர். இனி 28வது கேள்வி பார்க்கலாம். முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இதில் இன்மை என்பதன் பொருள். முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இதில் இன்மை என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வறுமை. ஆன்சர் வறுமை. இனி 29வது கேள்வி, வேர்டு ஸ்மித் என்பதை தமிழில் எவ்வாறு அழைப்பர்? வேர்டு ஸ்மித் என்பதை தமிழில் எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுத்தாளி. ஆன்சர் எழுத்தாளி. இனி 30வது கேள்வி, குலசேகர ஆழ்வாரின் காலம் டேஷ் நூற்றாண்டு? குலசேகர ஆழ்வாரின் காலம் டேஷ் நூற்றாண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி 8ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 8ஆம் நூற்றாண்டு. இனி 31வது கேள்வி, பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்ற தொடரானது எதனை குறிக்கின்றது? பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்ற தொடர் எதனை குறிப்பிடுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி வானத்தையும் பேரொளியையும். ஆன்சர் வானத்தையும் பேரொளியையும். இனி 32வது கேள்வியை பார்க்கலாம். பொருத்தமான விடை வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அதாவது பொருத்துக. மருதன், பெண்கள், யானை, பசுக்கள். ஆன்சர் பார்க்கலாம். மருதன் என்பது ஆண்பால், பெண்கள் என்பது பலர்பால், யானை என்பது ஒன்றன்பால், பசுக்கள் என்பது பலவின்பால். ஆன்சர் 3, 1, 2, 4. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 33வது கேள்வி பார்க்கலாம். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் டேஷ்? மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் சி மரபியல். ஆன்சர் ஆப்ஷன் சி மரபியல். 34வது கேள்வி பார்க்கலாம். செய்குதம்பி பாவலர் டேஷ் வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர்? செய்குதம்பி பாவலர் டேஷ் வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 15. ஆன்சர் 15. 35வது கேள்வி பார்க்கலாம். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ்? இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ்? இடைக்காடரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ்? இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் டி இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், அன்பு வைத்தவர் இறைவன். 36வது கேள்வி பார்க்கலாம். வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது டேஷ்? வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருவது கூறல் விடை. ஆன்சர் உருவது கூறல் விடை. 37வது கேள்வி பார்க்கலாம். பொருத்தமான விடை வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருத்தமான விடை வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மயிலாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம், தெருக்கூத்து. ஆன்சர் ஆப்ஷன் சி. மயிலாட்டம் என்பது கரகாட்டத்தின் துணை ஆட்டம். ஒயிலாட்டம் என்பது கம்பீரத்துடன் ஆடுதல்.
புலியாட்டம் என்பது தமிழரின் வீரத்தை சொல்லும் கலை. தெருக்கூத்து என்பது வேளாண்மை செய்வோரின் கலை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 38வது கேள்வியை பார்க்கலாம். குமரகுருபரர் இயற்றாத நூலினை கண்டறிக. குமரகுருபரர் இயற்றாத நூலினை கண்டறிக. ஆப்ஷன்ஸ் பாருங்க. கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம், திருக்காவலூர் கலம்பகம். ஆன்சர் ஆப்ஷன் டி, திருக்காவலூர் கலம்பகம். மற்ற 3 நூல்களும், அதாவது கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம், இது எல்லாமே குமரகுருபரர் இயற்றிய நூல்கள். 39வது கேள்வி பார்க்கலாம். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, அங்கு வறுமை இல்லாததால். அங்கு வறுமை இல்லாததால். 40வது கேள்வி. திணைகளுக்குரிய தெய்வத்தினை பொறுத்து காட்டுக. அதாவது ஒவ்வொரு திணைகளும் அந்த திணைக்குரிய தெய்வத்தையும் பொறுத்துதல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆன்சர் ஏ தான், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 41வது கேள்வி பார்க்கலாம். மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர் யார்? மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சரபையர். ஆன்சர் சரபையர். 42வது கேள்வி பார்க்கலாம். கூப்பாரா பிறந்த ஊர் என்ன? அதாவது கூப்பா ராஜகோபாலன் பிறந்த ஊர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கும்பகோணம். ஆன்சர் கும்பகோணம். 43வது கேள்வி. காவுகளே கொடியவாயின, இதில் காவு என்பதன் பொருள். காவு என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காடுகள். காவு காடுகள். 44வது கேள்வி. இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் எது? இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புகார் காண்டம். ஆன்சர் புகார் காண்டம். 45வது கேள்வி பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு. சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, காதைகள். ஆன்சர் காதை. 46வது கேள்வி. வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கிய ஆண்டு. வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கிய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1966. ஆன்சர் 1966. 47வது கேள்வி பார்க்கலாம். நொச்சி பூவை சூடி போரிடுவது டேஷ். நொச்சி பூவை சூடி போரிடுவது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோட்டையை காக்க. ஆன்சர் கோட்டையை காக்க. நொச்சி பூவை சூடி போரிடுவது கோட்டையை காப்பதற்காக. 48வது கேள்வி. சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் டேஷ். சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அறநெறி காலம். ஆன்சர் அறநெறி காலம். 49வது கேள்வி பார்க்கலாம். கண்ணதாசன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு. கண்ணதாசன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1949ஆம் ஆண்டு. 1949. இனி 50வது கேள்வி. கலைப்பணி என்றாலே அதனுள் அடங்குவது டேஷ். கலைப்பணி என்றாலே அதனுள் அடங்குவது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி, சமூக பார்வை. ஆன்சர் சமூக பார்வை. அவ்வளோதான் 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.